சிவபெருமான் போய் கை நீட்டினான், பசிக்குதுப்பான்னா. அவன் அப்படி ஏற இறங்க பார்த்தான், பாதியை கொடுத்துருக்கலாம்ல, முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுன்னா. இறைவன் ஆடி போயிட்டான். பெரிய பெரிய மாளிகையினுடைய வீடுகளில் கூட எனக்கு ஒரு பிடி உணவு கிடைக்கல, இவன் மொத்த உணவே இவ்வளவுதான், இவங்கிட்ட நான் யாருன்னு சொல்லிடணும். அப்பா நான் யார் தெரியுமா? அந்த ஏழை சொன்னான், ரொம்ப தேவையா? பசியை பற்றியும் எனக்கு தான் தெரியும், நானாவது காலையிலிருந்து தான் சாப்பிடல, உன்னை பார்த்தா 3 நாளாக சாப்பிடாத அசாமி மாதிரி தெரியுது, சாப்பிடு, உன் கதையை சொல்லு. இல்லை நான் சொல்லுவேன். உனக்கும் போக்கிடம் கிடையாது. யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. உனக்கும் போக்கிடம் கிடையாது, எனக்கும் போக்கிடம் கிடையாது, இங்கே தானே இருக்க போகிறோம், சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுப்பா. இல்லையா, நான் சொல்லியே ஆகணும். அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னான், என்ன பெருசாக சொல்லிட போற, நீ யார்? அவ்வளோதானே. நான் சொல்லவா? நீ பரம்பொருள். இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய